மதுரை ஆவின் நிறுவன முறைகேடுகளை வீடியோவாக வெளியிட்ட ஊழியர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை ஆவின் நிறுவனத்தில் நடைபெற்று வந்த நிர்வாக சீர்கேட்டையும் முறைகேடுகளையும் வீடியோவாக வெளியிட்ட ஆவின் ஊழியரை தற்காலிக பணி நீக்கம் செய்திருப்பது அராஜகத்தின் உச்சம் என்றும், விடியா திமுக அரசின் 40 மாத கால ஆட்சியில் ஆவின் நிறுவனம் படுபாதாளத்திற்கு சென்றுள்ளது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். மிக அத்தியாவசிய பொருளான பால் வழங்கும் பொது நிறுவனமான ஆவினில் கலப்படம் என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும், அதனை ஆவின் ஊழியர் சமூக அக்கறையுடன் வெளிக்கொணர்ந்துள்ள நிலையில் அவர் கூறிய புகாரில் உண்மை உள்ளதா என்று ஆராய்ந்து தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதில் தவறை சுட்டிக்காட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அப்பட்டமான சர்வாதிகார போக்கு எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இத்தகைய போக்குடைய அரசுகள் இருந்த தடம் தெரியாமல் வீழ்ந்ததற்கு வரலாறு நெடுக சான்றுகள் இருப்பதை இந்த விடியா திமுக அரசு நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராகவும் சட்டம் ஒழுங்கை காக்கவும் சர்வாதிகாரியாக மாறுவேன் என்று வெறும் கையால் வாள் சுழற்றிய விடியா திமுக முதல்வர் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தனது விடியா ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களை ஒடுக்குவதில் மட்டும் சர்வாதிகாரியாக இருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். எனவே உடனடியாக தவறை சுட்டிக்காட்டிய ஆவின் நிறுவன ஊழியரை மீண்டும் பணியமர்த்தவும், தவறிழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் விடியா திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.